பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேசிய பாடல் வந்தே மாதரம் சார்ந்து ஸ்கூல் புக்லையும் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். அதாவது பாருங்க, தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி அவர் தான் எழுதியிருப்பார். எந்த ஆண்டு இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா 1875 நவம்பர் 7ஆம் தேதி பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி வந்தே மாதரத்தை இயற்றியிருக்காரு. ஸோ இப்போ 2025 அப்படின்றது வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டு. ஸோ இதை இந்தியா ஃபுல்லாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. இன்னொன்று பாருங்க, இந்த இது கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா, இப்பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. கரெக்டு தான். ஆனால் இந்த பாடல் ஃபர்ஸ்ட் எதில் வெளிவந்துச்சு அப்படின்னா, வங்க தரிசனம் அப்படின்ற இலக்கிய இதில் தான் ஃபர்ஸ்ட் வெளிவந்திருக்கு. எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் அப்படின்ற நாவல். ஆனால் இந்த பாடல் எதில் வெளியில் வந்துச்சு அப்படின்னா, வங்க தரிசனம் அப்படின்ற இலக்கிய இதழில் தான் ஃபர்ஸ்ட் வெளியில் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இந்த பாடல் ஃபர்ஸ்ட் 1896ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ரவீந்திரநாத் தாகூரால் பாடப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது 1896 காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் கல்கத்தாவில். அதில் ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். அப்போ எழுதியவர் பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி. ஆனால் இதை பாடினவர் யாருன்னா 1896 ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். அது ஸ்கூல் புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்த பாடல் நம்மளோட தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இந்திய அரசியலமைப்புனால. சரிங்களா? அப்போ தேசிய பாடல் வந்தே மாதரம். இதுவே தேசிய கீதம் கொடுத்துருப்பாங்க, அது ஜனகணமன. சரிங்களா? வங்காள மொழியில் எழுதப்பட்டு இந்தியில் மொழியாக்கம் செஞ்சுருக்கோம். அதுவும் அதே 24 1950 ஜனவரி 24 1950 தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் எப்போ பாடப்பட்டிருக்குன்னா 1911 டிசம்பர் 27 அதே கொல்கத்தாவில் தான். சரிங்களா? அதாவது நம்ம தேசிய பாடலும் கொல்கத்தா தான். அது 1896. தேசிய கீதம் 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டிருக்கும். நன்றி.